இது ஒரு ஸ்டெப்பு. இது எப்படி பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் சேர்த்து கட்டிங், இந்த கட்டிங் வீடியோ. இப்போ வந்து இது பேக் பார்ட் பண்ணியாச்சு. இந்த பேக் பார்ட்டை வச்சு அப்படியே ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் கட்டிங் பண்ண போகிறேன். இந்த கழுத்து இருக்குங்களா, கழுத்து கிட்ட ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணணும். இந்த ஆரோ மார்க்கு கொடுத்துடலாம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஆரோ மார்க், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க். இப்போ பேக் பார்ட்டை வந்து கழுத்தை மட்டும் கட் பண்ணலாம். இப்போ இந்த பேக் பார்ட்டை கட் பண்ணிச்சுல, இந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு அதே மார்க்கிங் கொடுத்துடலாம். இந்த பேக் பார்ட்டை எடுத்து பின்னாடி போட்டுடலாம். உங்களுக்கு ஈஸியான முறையில் ஃப்ரண்ட் பார்ட்டும் எப்படி கட் பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்கணும், கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரு நடு ஸ்டிச்சிங் இருக்கு இல்லையா, அதையும் நடு ஸ்டிச்சிங்கும் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதையும் பிடிச்சிட்டு நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்களா அந்த இடத்துல வச்சு பார்க்கணும். ஃபஸ்ட்டு எவ்வளோ பாடி ஷேப் இருக்குன்ட்டு அந்த பாடி ஷேப் கீழே ஒரு மார்க்கிங். அதே பக்கம் ஸ்டிச்சிங்காக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சைடில் இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துலேருந்து இந்த இடத்த வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கிங் இருக்குது, மார்க்கிங் இங்கே இருக்குது. இந்த இடத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச், ஏன்னா நம்ம பிடிச்சி தைக்கும் போது அந்த ஈவனாக அந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ மெயின் பாயிண்ட் எப்படி வந்து கழுத்தை வந்து கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டு கழுத்தை இந்த மார்க்கிங்கை பீஸோடு வச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது இருக்கீங்களா, ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் அதை பிடிச்சி தைச்சிங்கன்னா கரெக்டாக ஈவனாக வந்துடும். அதே மாதிரி ஒரு கொக்கி, 2 கொக்கி, 3 கொக்கி, 4வது கொக்கி கிட்ட ஒரு மார்க்கிங் மார்க் பண்ணிட்டோம் இல்லைங்களா. இதை வந்து ஒரு 1/2 இன்ச், ஒரு 1/4 இன்ச் போதும், 1/4 இன்ச் ஒரு மார்க்கிங். இப்போ இதை ஜாயின் பண்ணலாம். இங்கேருந்து ஒரு 2 இன்ச், இப்போ இந்த ப்ளவுஸ் பீஸ் இருக்குங்களா, இந்த வளைவு இருக்குங்களா, இந்த வளைவை மார்க் பண்ண போகிறோம். ப்ளவுஸ் பீஸை பின்னாடி திருப்பிட்டு இங்கேருந்து அந்த மார்க்கிங் இடத்துலேருந்து பிடிக்கணும். பிடிச்சி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல மார்க்கிங், ஒரு மார்க்கிங், அதே மாதிரி இன்னொரு மார்க்கிங், இன்னொரு மார்க்கிங். இந்த 3 ஜாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் ரவுண்ட் ஷேப்பில். அவ்வளோதான் பேக் பார்ட்டோட மார்க்கிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கட்டிங் போட்டு பிறகு இந்த இடத்துலையும் ஒரு கட்டிங். இப்போ எல்லாமே மார்க் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட்டும் பேக்கும். இப்போ மார்க்கிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மெயின் பாயிண்ட் வந்து கழுத்து, கை வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து மெயின் பாயிண்ட் வந்து என்னென்னா, இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் இருக்குங்களா, ஃப்ரண்ட் பீஸில் வந்து எல்லாமே மார்க்கிங் பண்ணியாச்சு. 3 மார்க்கிங், ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு மார்க் பண்ணோம், இங்கே ஒரு மார்க் பண்ணோம். மெயின் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வந்து கை வெட்டு பண்ணணும், ஒரு 1/2 இன்ச்சு கிட்ட கட் பண்ணணும். அது எப்படின்னு பாருங்கள். வளைவாக ஒரு 1/2 இன்ச்,
ஈஸியான முறையில் கைவெட்டும் ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் எப்படி கட் பண்ணலான்றதை பார்த்தோம். தேங்க்யூ.